ஹலோ வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 7ல உள்ள போயம் த ஹவுஸ் ஆன் த எம் ஸ்ட்ரீட் தான் பார்க்க போறோம். இதை எழுதினவங்க நடியா புஷ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். இட் சாட் அலோன். இதில் இட்டு வந்து ஹவுஸ் வந்து ரிஃபர் பண்ணுது. இட் ரிஃபர்ஸ் டு ஹவுஸ். அப்போ அந்த ஹவுஸ் வந்து தனியாக இருந்தது. வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். அங்கே என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ். அது வந்து ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸ். நம்மளுக்கு என்னன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு இடம். அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் டன் ஆஃப் ஸ்பேஸ். உள்ளடி அதில் வந்து நிறைய டன் ஆஃப் ஸ்பேஸ்னா லார்ஜ் ஸ்பேஸ், நிறைய பெரிய இடமா இருக்கும்னுட்டு உங்களால சொல்ல முடியும். பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேர் டு த போன். பேர்னா பேர் டு த போன்னா கம்ப்ளீட்லி எம்டின்னுட்டு அர்த்தம். ஆனா அதுல நிறைய இடம் இருந்தாலும் அந்த இடம் எல்லாம் தனியா இது எம்டியா தான் கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இந்த ரெண்டு லைனுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன பார்த்தீங்கன்னா சிண்டோக். அட் நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ். நைட்டு பார்க்கச்சில வீடு உயிரோட இருந்த மாதிரி இருக்கும். லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். ஃப்ளிக்கர்னா ஸ்பார்க்கிள்னுட்டு அர்த்தம். லைட் வந்து விட்டு விட்டு எரியும். ஐ எம் ஆஃபன் டெம்டட் டு கோ டு த ஹவுஸ். எனக்கு வந்து ஆஃபன் டெம்டேஷன் வரும். என்னன்னா அங்கே போகலாமா போகண்டாமா அப்படின்னுட்டு போகலான்னுட்டு தோணும் எனக்கு அடிக்கடி. டு ஜஸ்ட் டேக் அ லுக் அண்ட் சி வாட் இட் இஸ் ரியலி அபவுட். அங்கே போய் பார்த்துட்டு அந்த வீடு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணுங்கிற ஒரு டெம்டேஷன் எனக்கு வரும். பட் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ. ஆனால் எனக்கு பயம் இருக்கும். ஒருவேளை எனக்கு என்ன நடந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் அந்த ஹவுஸ் தாண்டி தான் நான் வர்றேன். த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டர். அது ரொம்ப ஒரு மாதிரி பிரகாசம் அடிச்ச மாதிரி இருக்கும். ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே. மேல வார்ம் சம்மர் டே இருக்கச்சுல இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். ஒருவேளை அந்த வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். இதுனா ஒரு டிஃப்ரெண்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த கைண்ட் டிஃப்ரெண்ட். என்னை பொறுத்தவரை அந்த வீடு ஒரு வித்தியாசமான வீடு மாதிரி தோணும். beside the house it's a tree. அந்த ஹவுஸ் பக்கத்துல ஒரு ட்ரீ இருக்கும். இட் நெவர் க்ரோஸ் லீவ்ஸ். அந்த ட்ரீல இலைகளே இருக்காது. நாட் இன் விண்டர், ஸ்ப்ரிங், சம்மர் ஆர் ஃபால். விண்டர்ல இருந்தாலும் சரி, ஸ்ப்ரிங்ல இருந்தாலும் சரி, சம்மர்ல இருந்தாலும் சரி, ஆட்டம்ல இருந்தாலும் சரி. ஃபால்னா ஆட்டம்னுட்டு அர்த்தம். ஆட்டம்ல இருந்தாலும் சரி, அதுல இலையே இருக்காது. இட் ஜஸ்ட் சிட்ஸ் தேர் நெவர் கெட்டிங் ஸ்மாலர் ஆர் எவர் க்ரோயிங் டால். அது அங்கேயே இருக்கும். அது சின்னதாக ஆகாது, பெருசா ஆகாது. ஹவ் குட் திஸ் பி. இது எப்படி பாசிபிளா இருக்கும்? ரூமர்ஸ். ரூமர்ஸ்னா வதந்தின்னுட்டு அர்த்தம். ஆர் கான்ஸ்டன்ட்லினா ரெகுலர்லி பீங் மேட். அடிக்கடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய ரூமர்ஸ். டெய்லி வந்து நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு இந்த வீடை பத்தி. அண்ட் ஈச் டே த ஹவுஸ் ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட். ஃபேட்னா டல். எல்லா நாளும் அந்த ஹவுஸ் வந்து ஒரு மாதிரி டல்லா ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ். வீட்டுக்குள்ளாடி அந்த வீட்டுக்குள்ளாடி என்ன நடக்கும்னுட்டு சொல்ல முடியாது. ஐ ரியலி டோன்ட் நோ. எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஐ கெஸ் இட் வாஸ் ஆல்வேஸ் பி மிஸ்ட்ரி. வழக்கம் போல அது ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கும். இப்போ நம்ம ஆதரை பத்தி பார்க்கலாம். போயட்டை பத்தி பார்க்கலாம். இந்த போயம் எழுதினவங்க நடியா புஷ். த ஹவுஸ் ஆன் எம் ஸ்ட்ரீட் வாஸ் பப்ளிஷ்ட் பை நடியா புஷ், a budding poetess. ஹவுஸ் அண்ட் எம் ஸ்ட்ரீட் வந்து நடியா புஷ் வந்து எழுதினாங்க. அவங்க ஒரு பட்டிங்கான ஒரு போயட்டஸ். இன் ஏப்ரல் 2017 வந்து எழுதியிருக்காங்க. அவங்க பார்ன் செப்டம்பர் 24. அதுக்கப்புறம் அவங்க எங்கே தங்குறாங்கன்னா சோமர்ஸ்டர் பென்சில்வேனியாவில் தங்குறாங்க. ஷீ யூஸ் திஸ் போயம் ஃபார் ஹர் இங்கிலீஷ் கிளாஸ். இங்கிலீஷ் கிளாஸுக்காண்டி இந்த போயமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஷீ வாஸ் டோல்ட் டு ரைட் அ டார்க் போயம். ஒரு டார்க்கான ஒரு போயம், வித்தியாசமான ஒரு போயம் எழுத சொன்னனால இந்த போயத்தை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. த போயம் டிஸ்கிரைப்ஸ் த மிஸ்டீரியஸ் ஹவுஸ் அண்ட் நெவர் க்ரோயிங் ட்ரீ. இந்த போயம் எதை பற்றி இருக்குன்னா ஒரு வித்தியாசமான வீடு பற்றியும், மிஸ்டீரியஸான ஒரு வீடு பற்றியும், ஒரு வளராத ஒரு செடி பற்றியும், மரம் பற்றியும் அவன் சொல்லியிருக்காங்க. த போயட் ஃபியர்ஸ் கோயிங் இன்சைட் த ஹவுஸ். அந்த போயட்டுக்கு எப்போவுமே ஒரு பயம் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்குன்னு ஒரு பயம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.